மதுரையில் கணவனை கொலை செய்து ரயில் தண்டவாளத்தில் வீசிய மனைவி 10 நாட்களுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய காதலனுடன் சேர்ந்து விபத்து நாடகம் போட்டது அம்பலமானது எப்படி? மதுரை திண்டுக்கல் ரயில்வே வழித்தடத்தில் நவம்பர் 14ஆம் தேதி இரவு சோழவந்தான்பேட்டை அருகில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. தகவலறிந்து அங்கு சென்ற ரயில்வே போலீசார் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகம் சிதைந்த நிலையில் இருந்ததால் அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டது. முதலில் விபத்து என்று ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. பின்னர் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் கொலை செய்யப்பட்டவர் ஒட்டன்சத்திரம் அருகே இடும்பன் குறும்பப்பட்டியைச் சேர்ந்த சக்தி கணேஷ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது மனைவி பரமேஸ்வரியை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. எலக்ட்ரீஷியனான சக்தி கணேஷ் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பதும் அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் சக்தி கணேஷின் தூரத்து உறவினரான கண்ணன் என்பவர் அவரின் வீட்டிலேயே தங்கி பெயிண்டிங் வேலை செய்து வந்துள்ளார். இதில் கண்ணனுக்கும் பரமேஸ்வரிக்கும் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது சக்தி கணேஷுக்கு தெரிய வந்ததும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பரமேஸ்வரி கண்ணனுடன் சேர்ந்து தனது கணவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று சோழவந்தான் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளம் பகுதிக்கு சக்தி கணேஷை அழைத்து சென்று அளவுக்கு அதிகமாக மது அருந்த வைத்துள்ளனர். போதை தலைக்கேறிய நிலையில் அவரை அடித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் உடலை தண்டவாளத்தில் வீசிவிட்டு சென்றதும் அம்பலமானது. இதனையடுத்து சக்தி கணேசனை கொலை செய்த கண்ணன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பரமேஸ்வரி ஆகிய இருவரையும் ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வீட்டில் அடைக்கலம் கொடுத்த உறவினரை அவரின் மனைவியுடன் சேர்த்து இளைஞர் ஒருவர் கொலை செய்த சம்பவம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.